இந்த உலகினில் சிறந்தவள் சக்தி 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 என்று உரைக்கின்றான். ஆனால் உலகத்தில் சிறந்தது இந்த சிவன் பெரியதா, அந்த சக்தி பெரியதா? இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பாமர மக்களுக்குமே தெரியவே இந்த உலகத்திலே உயர்ந்தவர் சிவன் தான் என்பது அது உனக்கு தெரிகிறது. என்ன பற்றி மாற்றி சொல்லு போ. நாரதா, உலகத்திலே உயர்ந்தது சிவமா சக்தியா? உலகத்தில் உயர்ந்தது சக்தி தான் பெறுகிறது. சக்தி இல்லை என்றால் சிவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. புரியாமல் பேசுகிறாரே, அவருக்கு எடுத்து கொடு. தாத்தா, உலகத்தில் பள்ளம் எடுத்தால் மேட்டை காணலாம். உண்மைதான். மேட்டை அழித்தால் பள்ளத்தை தூக்கலாம். அப்படி பார்க்க போனால் உலகத்தில் சிறந்தவன் இந்த சிவன். இந்த சிவன் சொல்லு. அது மட்டும் கிடையாது. உலகத்திலே பாவர மக்கள் சிவ சக்தி என்றுதான் உரைக்கின்றார்கள். சக்தி சிவா என்று உரைக்கவில்லை. அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே உயர்ந்தவர் யார்? சிவன் தான். உலகத்திலே அம்மை அப்பன் என்று அழைக்கிறார்களா, அப்பன் அம்மை என்று அழைக்கிறார்களா? அம்மை அப்பன் என்றுதான் அழைக்கின்றார்கள். கூட அம்மா வந்துதானே கொடுக்கிறார்கள். அப்படி உயர்ந்தவர் சக்தி தானே? சக்தி தானே? நீ சொல்லும் வார்த்தை எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. பாட்டு என்ன உரைக்கிறார்கள் என்றால், பிறக்கும் குழந்தை பிறந்த உடனே அம்மா என்று தானே அழைக்கிறது. அதனால் சக்திதான் பெரியது என்று உரைக்கின்றார்கள். உண்மைதான். ஆனால் அந்த குழந்தை பிறப்பதற்கு காரணம் யாரு? சிவந்தானே. ஆண்மகன். ஆண்மகன் இல்லை என்றால் ஒரு பெண் மகளுக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? பிறக்காது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே உயர்ந்தது சிவம். சிவம் என்ன நீ கலகத்தை வளர்க்கிறாயா? செய்ய முடியுமா பாட்டி? உண்மையிலே உலகில் உயர்ந்தவள் சக்திதானி? சக்திதான். எப்படி பேசுகிறாய்? ஐயோ, நான் என்ன இல்ல, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். தாத்தா, பாட்டியா உங்க மேல எவ்வளவு கோபமா இருக்காங்க? என்ன காரணம்? அதாவது இப்பொழுது நீங்களோ பாட்டிற்கு இடபாகம் தரவில்லை. கோபத்தால் உங்களுக்கு உங்கள் மீது அதனால்தான் உங்கள் மீது கோபம். இடபாகம் போட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். நேரத்தில் சக்திக்கு இடபாகத்தை தரவில்லை என்று கோபத்தை போட்டு சக்தி இடபாகத்தை விட்டு பிரிந்துவிட்டார். இடபாகத்தை தரவில்லை என்று சக்திக்கு எவ்வளவு கோபம். இப்போது இடபாகத்தை தர வேண்டும். சட்டெல்லாம் முடிஞ்சிடும். இதான் உனக்கு போறேன். அப்படி ஆகட்டும். சக்தி காதலாகி கசிந்தி கண்ணீர் மல்கி ஓதுவார் தன்மை நன்னெறி ஊய்ப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதல் நாமோ நமச்சிவாயவி நமச்சிவாயவி மாசில் வினையும் மாலை மதியமுள் வீசி தெண்டலும் வீங்கில வேடிலமும் மூசு வண்டரை உய்மையை போன்றதோர் ஈசல் எந்தை இணையடி நிழலி இறைவா இறைவா எப்படி பாடினரோ சிவனடியார் எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனார்
அப்படி பாடனா அப்படி பாடனா ஆசை கொண்டு என் சிவவி எப்படி பாடினரும் அடியார் அப்படி பாடனான் ஆசை கொண்டு என் சிவவி எப்படி பாடினரும் சிவமே இப்படி இருவரும் காட்சி இந்த காட்சியை பார்ப்பதற்கு நான் இவ்வளவு பல கோடி புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும். தாத்தா பாட்டி நான் வந்த வேலை முடிந்து விட்டது. நான் வரட்டுமா? ஓ அம்மா இந்த உலகமானது அதிர்கிறது, அனலாக வீசுகிறது. காரணம் என்னவென்று புரியவில்லையே. பார்வதா, என்ன நடக்கிறது? இந்த உலகம் அனல் மலமாக வீசுகிறது. இந்த உலகமே ஆடுகின்றது. என்னைய கோரி இவனுடைய பக்தர் இரவென்று பாராமல் பகல் என்று பாராமல் ஜெயபதா சூரன் தவறு செய்து கொண்டிருக்கின்றார். அங்கு சென்று அந்த தேவதா சூரனுக்கு வரம் கொடுக்க வேண்டும். நீயும் நானும் புறப்பட்டு வரம் தர வேண்டும். சிவசங்கராபுரி ஆளக்கூடிய ஜெயமதாசூரன் நம்மை கொண்டு தவம் செய்கிறானா? உண்மை. வரம் கேட்கிறானா? அவனுக்கு வரம் கொடுக்க வேண்டுமா? அவருக்கு வரம் தர வேண்டும். அசுரர்களுக்கு வரம் கொடுத்து விட்டீங்களா? பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதாதா? எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருக்கிறேன். அவனுக்கு வரம் கொடுக்க கூடாது, நான் பார்க்க கூடாது. நான் சொல்லுவதை பாருங்க, புறப்படுங்க போலாம். என்ன அந்த தேவதா சூரன் என்னுடைய பக்தன். என்னவென்று பாராமல் பகல் என்று பாராமல் காற்று என்று பாராமல் மழை என்று பாராமல் என்னையே கோரி கடு தவம் செய்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு வரத்தளிக்க வேண்டும். சதியும் அதிகமாக சென்று இறுதியாக வரத்தை தரவதற்கு குறைத்து நீ வர மறுக்கின்றாய். அப்படி என்றால் நான் தனியாக சென்று தேவதா சூரனுக்கு வர தடுக்கிறேன். என்ன செய்வது? விதி உங்களை அழைக்கிறது. நான் வேண்டாம் என்று தடுக்கிறேன். நான் போய்த்தான் தீர்வேன் என்று கூறுகிறேன். சுவாமி, தேவதா சூரன் யாரை கோரி தவம் செய்கிறான்? என்னை கோரி தவம் செய்யவில்லை. என்ன கோரி? உன்னுடைய பக்தன் உன்னை கோரி தவம் செய்கிறான். நீங்கள் சென்று வர கொடுங்கள், பரவாயில்லை. ஆனால் ஒன்று, நீங்கள் எப்படி மக்களுக்கு படியளக்கும் போது 5 பஞ்சமுகத்தோடு படியளக்கிறீரோ, அதே போல் வர கொடுத்து திரும்ப சமைத்து உங்களுடைய 5 முகத்தோடு இங்கு வர வேண்டும். இந்த பளிங்கு மடையில் 5 முக சேவை நான் காண வேண்டும். ஏனென்றால் உலகத்திலே எல்லாவற்றிற்கும் படியளக்கும் சமயத்திலே வர கொடுக்க சமயத்திலே அந்த 5 பஞ்சமுகத்தோடு வர கொடுக்கிறீர்கள், படியளக்கிறீர்கள். ஆனால் நான் மட்டும் வணங்கும் போது 4 முகத்தை மறைத்து விட்டு ஒரே ஒரு முகத்தோடு எனக்கு காட்சி கொடுக்கிறீர்கள். என்றுமே காணாத அந்த 5 முகத்தை நான் இன்று பார்க்க போகிறேன்.
திரும்பி ஒரு சமயத்திலே எப்படி நீங்கள் வர கொடுத்தீரோ அதே பஞ்சமுகத்தோடு நீங்க வர வேண்டும். நான் அந்த காட்சி காண வேண்டும். அந்த ஜெயமதன் சென்று சந்தித்தேன். அவருக்கு வரம் தரும் போது இதுவரை எனக்கு இருப்பது 4 முகம். ஆனால் அந்த பஞ்ச முகத்தை இதுவரை கண்டதல்ல. இப்போது ஜெயமதா சூரனுக்கு வரத்தை தந்து விட்டு வரும்போது அந்த 5 முகத்தோடு பஞ்சமுகம், அந்த பஞ்சமுகத்தை பார்க்க வேண்டும். உண்மை எவ்வளவுதானே? ஆமா. ஜெயமதா வரம் வளர்த்து விட்டு அந்த பஞ்சமுகத்தோடு நான் வருகின்றேன். புறப்படு.